யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைல பார்த்துருவீங்க. ப்ரொஃபைல பார்த்தோம்னா சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதை நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பவர் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ நான் சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து நீங்கள் வந்து ஷார்ட் சிம்பிளாக வந்து மேக் பண்ணிவிடும். வாங்க வந்து எப்படி எடிட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ப்ரோ வெர்ஷன் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் மாப் ஷேர் பர்சன் எடிட் பண்ணியிருப்பேன். இதுக்கு லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். கிளிக் பண்ணுங்கள். இது மட்டும் பார்த்தீங்கன்னா புக் மாப் பர்சன் மட்டும் வந்து நான் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருப்பேன். இதை நான் பாஸ்வேர்டு பார்த்தா வீடியோ வந்து வாய்ஸில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்து நான் சொல்கிற வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கிளிக் பண்ணி ஒரு ரெட் ஷோ கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆன ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆயின் பார்த்துல கே ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ண புக் மாப் ஷேர் ப்ளஸ் 2 இம்போர்ட் ஆகிடும். நீங்கள் வந்து புக் மாப் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு ஆடியோ லேயர் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு இமேஜ் லேயர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். எஃபெக்ட்லாம் வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒன்லி கரெக்டாக இந்த இமேஜ்ங்கிற லேயரில் நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ணி பாருங்களோ நான் சொல்கிற மாதிரி அவங்க இமேஜ் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கிராஃப் பண்ணி நான் சொல்கிற ஸ்டெப் நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணால் நீங்கள் வீடியோ வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிடலாம். நான் வந்து ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்லாம் ஒன்று செட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த பிக்சல் எப்படி கரெக்டாக வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்து நீங்கள் கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பார்த்தா நம்ம 9:6 ஒரு சைஸ் இருக்கும். செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிங்க. ப்ராஜெக்ட் கிரியேட் ஆனால் க்ரீன் கலர் ஒரு ஆப்ஷன் ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கான இமேஜ்லாம் பார்த்தா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு உங்கள்கிட்ட இமேஜ் வந்து நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணல இல்லைனா நான் இப்போ எடிட் பண்ண மாதிரி நீங்கள் இமேஜ் வச்சு ஆட் பண்ணால் இதுக்கான இமேஜ் லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இப்போ வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா ப்ளஸ் ஆகின ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ஆட் ஆகிடும். இமேஜ் ஆட் பண்ணி மேலே 3 டாட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா ஃபில் கம்பல்சரி ஒரு ஆப்ஷன் ஷோ அதாவது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா இமேஜ் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும். இமேஜ் ஃபுல்லாக செட் ஆகிடும். உடனே நீங்கள் ஜூம் பண்ணால் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணிங்க. 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து ஜூம் ஆகுது தெரியும். இல்லை இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போய் நீங்கள் வந்து கூட இங்கே சைடில் ஸ்கேல் ஆப்ஷன் தேர்ட் ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் லைட் அட்ஜஸ்ட் பண்ண ஜூம் ஆகுது ஜூம் அவுட் ஆகுது உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். கரெக்டாக இது மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி அலைன் பண்ணிங்க. அலைன் பண்ணிட்டு கரெக்டாக இங்கே மேலே செட்டிங் பண்ணல ஏர் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக இந்த செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இமேஜை கன்வெர்ட் ஆப்ஷன் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனால் எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகும். கரெக்டாக கன்வெர்ட் ஆகணும். சேவ் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துங்க. இப்போ வந்து பேக் வந்துங்க. இதே மாதிரி கரெக்டாக இங்கே நான் ஆட் பண்ண போகிற எல்லா இமேஜுமே இதில் வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணுங்கள். கிராப் பண்ணி புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இமேஜில் இருக்க அந்த இமேஜில் செலக்ட் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் ஷோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்களா அந்த இமேஜ் வந்து எப்பவுமே அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சேவ் ஆகிருக்கும். நீங்கள் அலைட் மோஷன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிடும். கரெக்டாக அந்த இமேஜ் நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அந்த இமேஜ் வந்து ப்ளே ஆகுது நல்லா தெரியும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:21 கரெக்டாக இங்கே ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தா லைட்டாக மேலே அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சென்டரில் ஒரு லேயர் போய்ட்டு மேலே இமேஜ் நான் மென்ஷன் பண்ணிப்பேன். கரெக்டாக இந்த 2 இமேஜ் நீங்கள் வந்து கரெக்டாக சேமாக ஒரே ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக இப்போ இந்த இமேஜில் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போது லைட்டாக உங்கள் பார்த்து சொல்ல பேக்கில் உங்களுக்கு இமேஜ் ஆட் ஆகுது தெரியும். இப்போ லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த இமேஜில் செலக்ட் பண்ணி இங்கேயும் கலர் அண்ட் ஃபில் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ அதே இமேஜ் சேம் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஆட் ஆகுது தெரியும். கரெக்டாக பேக்லேயும் ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்லேயும் ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் 3 அதே மாதிரி கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணுங்கள். கலர் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தா வந்து இப்போ வந்து மேலே ஆட் ஆச்சு. இப்போ வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா நெக்ஸ்ட் அதுக்கு நேராக ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக அந்த இமேஜில் செலக்ட் பண்ணி கலர் செலக்ட் பண்ணிங்க. ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ அங்கே ஆட் பண்ண அதே இமேஜ் சேம் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ணிங்க. அதாவது பார்த்தா கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இப்போ செட் ஆகிடுச்சு. இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 9653. இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 9653. கரெக்டாக இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் ஒரு இமேஜாக சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணே வந்துங்க. கரெக்டாக லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இது அதே இங்கே பேக்கில் ஆட் பண்ண இமேஜ் ஃப்ரண்ட்லேயே நீங்கள் கரெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரி அதே இமேஜ் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணி ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இமேஜ் வந்து ஆட் ஆகினே வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேர் கிளிக் பண்ணி அதே மாதிரி ஃபுல்லாக வந்து லாஸ்ட் வரையும் இமேஜ் ஃபுல்லாக ஆட் பண்ணி ஷேர் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 சிசியில் இருக்கிறது லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஒரு இமேஜில் இருக்காது விட்டுருங்க. கரெக்டாக அந்த 6 லேயர் மட்டும் செலக்ட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் போர்டு ஒரு டபுள் லேயர் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். காப்பி 6 லேயர்னு உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி இந்த 6 லேயரை வந்து காப்பி பண்ணிங்க.
கட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஸ்டார்ட் வச்சு இந்த ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபேஸ்ட்டு 6 லேயர் இருக்கும், கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அந்த 6 லேயர் உங்களுக்கு வந்து ஃபேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் லேயர் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சேனல் நேம் மென்ஷன் பண்ணுறேன். கரெக்டாக நீங்கள் கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக கீழே வரல இல்லை நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணுவேன். கரெக்டாக நீங்கள் இது வந்து உங்கள் சேனல் நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. அல்லது வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் இமேஜில் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக எஃபெக்ட்லாம் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே மேலே செட் பால் ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.